2020 GCE A-level எக்ஸாமினேஷன் ஃபேஸ் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்லிஃப்ட் எஜுகேஷனால் தரப்போகிற ஒரு சின்ன கைடன்ஸ் தான் இந்த வீடியோ. உண்மையிலே எந்த எக்ஸாமையும் ஃபேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் எங்களுக்கு 3 கேட்டகரிஸை ஐடென்டிஃபை பண்ணிடும். முதலாவது செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தியரியை ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியும் கவர் பண்ணி கொஷின்ஸ் பேஸ்ட் பாஸ்ட் பேப்பர்ஸை அப்ரோச் பண்ணி ஒரு ஷெட்யூலில் செஞ்சு கொண்டு போகிற ஒரு குரூப். அடுத்தது தியரியை கவர் பண்ணினாலும் பாஸ்ட் பேப்பர்ஸை டச் பண்ணாத தியரியோட லிமிட்டாக இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட் செட். அடுத்தது தியரியை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாத இல்லாட்டி தியரியில் சில இடங்களில் கேப்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் குரூப். ஸோ இந்த வருடம் 2020 COVID-19 இதே மாதிரி பல காரணங்களால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஷெடியூலுக்கு பிளான் பண்ணி தியரியை கவர் பண்ணுறதுலையோ பாஸ் பேப்பர்ஸ் செய்கிறதுலையோ பர்ஃபெக்ட் ஷெடியூல் ஒன்றுக்கு வந்து கொள்ள இயலாத சந்தர்ப்பம் ஒன்று இருந்திருக்கும். இப்போ நாங்கள் சொல்ல போகிற கைடன்ஸ் இன்னும் இருக்கிற ஒரு 4 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் 30 டேஸை எப்படி மேக்ஸிமம் யூஸ் பண்ணி இங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைமை எங்களோட எக்ஸாமில் ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு அபிலிட்டி எங்களுக்குள்ளே கொண்டு வரதுன்றது தான் இந்த வீடியோட அப்ஜெக்டிவ். நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற இந்த மெத்தடாலஜி, இந்த அப்ரோச் ஏன் செய்யணும்னால், முதலாவது இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஒன்று தான். உதாரணமாக ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி இல்லாட்டி கம்பைன் மேக்ஸ் பயாலஜி அக்கௌண்டிங் எந்த பாடத்தை எடுத்தாலும் அந்த பாடத்தில் இருக்கிற சில யூனிட்ஸை நீங்கள் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி செஞ்சு கொண்டு போகும்போது அதே பாடத்தில் இருக்கிற இன்னும் சில யூனிட்ஸ் டச் இல்லாத போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு ஃபார்ம் அந்த பாடத்தில் இருக்கிற ஃபார்ம் குறைஞ்ச மாதிரி கொஷின்ஸை அட்டென்ட் பண்ண இயலாத மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். ஸோ அப்போ உண்மையிலே ஒரு உதாரணமாக கெமிஸ்ட்ரி எடுத்தால் ஆர்கானிக்கில் நாங்கள் கொஷின்ஸை செஞ்சு கொண்டு போகும்போது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சரியாக அட்டென்ட் பண்ண இயலாத போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரலாம். ஸோ இதே மாதிரி ஒரே சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற செவரல் யூனிட்ஸை ஒரே நேரத்தில் எப்படி எங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கொண்டு ஒரு எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம் என்றது எங்களோட இந்த பிளானில் ஒரு அப்ஜெக்டிவ். அடுத்தது எக்ஸாம் சினாரியோ. உண்மையிலே எக்ஸாமில் எங்களுக்கு இருக்கிற டைமிங், எங்களுக்கு இருக்கிற இன்டென்சிட்டி, ப்ரெஷர், அதோட எங்களோட கொஸ்டின் சிலெக்ஷன், உண்மையிலே பேட் கொஸ்டின் ஒன்று நாங்கள் செலக்ட் பண்ணால் எப்படி நாங்கள் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அடுத்த கொஷின்ஸில் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கிறது, இது உண்மையிலே ஒரு ப்ராக்டிஸ் வந்து தேவையான ஒரு இல்லை. ஸோ இந்த ப்ராக்டிஸை கொண்டு வரது தான் நாங்கள் சொல்கிற மெத்தடாலஜியோட அடுத்த அப்ஜெக்டிவ். கடைசியாக உண்மையிலே நாங்கள் எந்த அளவு தான் தியரியாக கவர் பண்ணி இருந்தாலும் சரியான கொஷின் பேஸ்ட் அப்ரோச்சுக்கு நாங்கள் போகலாட்டி நல்லா தியரியை மீட்டர் செஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாலையும் ஏ என்ற ரிசல்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த கொஷின் பேஸ்ட் அப்ரோச்சும் நாங்கள் சொல்கிற இந்த மெத்தடாலஜியில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இந்த 3 காரணங்களால் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் இந்த லாஸ்ட் 30 டேஸ் நாங்கள் சொல்கிற மெத்தடாலஜி உங்களுக்கு பெஸ்ட் சூட்டபுளாக பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை எக்ஸாமில் கொண்டு வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற இந்த அப்ரோச் இந்த A-level எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த 30 டேஸ்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற அப்ரோச் என்னன்றதை பார்ப்போம். அதில் முதலாவது ஆன்சர் ஸ்கீம்ன்ற விஷயம். உண்மையிலே நாங்கள் பாஸ் பேப்பர் செஞ்சாலும் நிறைய நேரங்களில் நாங்கள் ஆன்சர்ஸை பார்க்குறது இல்லை, அதாவது ஆன்சர்ஸோடு எங்களோட ஆன்சர்ஸ் ஒப்பிடுறது இல்லை. அப்படி ஒப்பிட்டாலும் நாங்கள் மார்க்கிங் கொண்டு பண்ணி பார்க்குறது. ஸோ முதலாவது விஷயம், ஒவ்வொரு பேப்பருக்கும் 2019 கெமிஸ்ட்ரி, 2019 ஃபிசிக்ஸ், எந்த ஒரு யூனிட்டை எடுத்தாலும் எந்த ஒரு எக்ஸாம் பேப்பருக்கும் எக்ஸாமினர்ஸால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு ஆன்சர் ஸ்கீம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கீம்ன்றது நாங்கள் இந்த டைமில் உங்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் உங்களோட டீச்சர்ஸ், உங்களோட டியூட்டரி ஸ்டாஃப் இல்லாட்டி உங்களோட சீனியர்ஸ், யூனிவர்சிட்டி எடுப்பட்டவங்கள்ட்ட சரி, இந்த ஆன்சர் ஸ்கீமை எடுக்கிறது உண்மையிலே இந்த டைமில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முதலாவது ஆன்சர் ஸ்கீம். அடுத்தது டைமிங். நீங்கள் ஒவ்வொரு பேப்பரையும் செய்யும்போது டைம் வச்சு, அதாவது உதாரணத்துக்கு ஒரு பாடம் சொன்னால் ஃபிசிக்ஸ் என்றால்
2 ஹவர்ஸ்ன்ற எம்சிக்யூ டைமை நீங்கள் வச்சு அந்த எக்ஸாம் சுச்சுவேஷனை நீங்கள் உங்களோட வீட்லேயோ இல்லாட்டி நீங்கள் ஸ்டடி பண்ணுற லைப்ரரியோ எங்கேயோ இந்த எக்ஸாம் சுச்சுவேஷனுக்கு க்ரியேட் பண்ணி 2 ஹவர்ஸுக்குள்ளே அந்த பாஸ் பேப்பர் செய்யுது. அதே நேரம் பார்ட் 2 3 ஹவர்ஸ் என்றால் உண்மையிலே 3 ஹவர்ஸுக்கு அந்த டைமிங்கை வச்சு நீங்கள் செய்கிறது. இதுக்கிடையில் எந்த ஒரு விதத்துலேயும் உங்களோட செல்ஃபோனோ இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவ்ஸோ எந்த வகையிலையும் இன்டர்ப்ஷன்ஸ் வராமல் கண்டினியூஸாக 3 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸ் இந்த எக்ஸாம் சினாரியோவில் நீங்கள் இருக்கிறது, இந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணுறது. அடுத்தது மார்க்கிங். அப்போ உண்மையிலே நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால், நீங்கள் 2 ஹவர்ஸ் எம்சிக்யூ பேப்பரை செஞ்சால் அதுக்கு பிறகு மார்க்கிங்கிறது எப்படி நடக்கும் என்றால், ஒரு எம்சிக்யூ கேள்வி எடுத்தால் அதில் உங்களுக்கு தெரியும், உதாரணமாக கெமிஸ்ட்ரின்ற பாடத்தில் 5 ஆன்சர்ஸ் இருக்குது. அப்போ அதில் அந்த கேள்விக்குரிய சரியான ஆன்சர் ஒன்று இருக்குது, அந்த கேள்விக்கு அந்த கேள்வியோட சம்மந்தப்பட்ட பிழையான 4 ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ உண்மையிலே மார்க்கிங்ன்றதில் நான் மீன் பண்ணுறேன் என்றால், அந்த சரியான ஆன்சரை நீங்கள் எழுதியிருந்தால் அதுக்கு மார்க்ஸ் போடுவீங்க. அப்படி இல்லாட்டி பிழையான ஆன்சரை நீங்கள் எழுதியிருந்தால் அதை பிழையாக மார்க் பண்ணிவிட்டு மீதமாக இருக்கிற 4 ஆன்சர்ஸுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன கனெக்ஷன், ஏன் இந்த எக்ஸாமினர் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்ஸ் பிழையானதாக இருந்தாலும் ஏன் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறான்றதை யோசிப்பீங்க. அப்போ அந்த டைமில் அந்த 4 ஆன்சர்ஸுக்கு உரிய தியரியை நீங்கள் மார்க் பண்ணுற டைம், எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுற டைம் உங்களுக்கு தேட வேண்டியிருக்கும் உங்களோட தியரி புக்கில். ஸோ இது உண்மையிலே இப்படி நீங்கள் 50 கேள்விக்கும் செஞ்சுக்கின்றால் சரியான ஆன்சர்ஸ் 50 இருக்கும், பிழையான ஆன்சர்ஸ் 200 இருக்கும். ஸோ இந்த 200 ஆன்சர்ஸோட தியரியையும் இந்த 200 ஆன்சர்ஸும் ஏன் இந்த கேள்விகளை போடப்பட்டிருக்கின்ற நீங்கள் யோசித்து உங்களோட தியரி நோட்டை திரும்பி பார்த்தீங்கன்றால் இது ஒரு பெரிய ரிவிஷனாக இருக்கும். அப்போ இது நிறைய பாடங்கள் ஒரே நேரத்தில் ரிவைஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு மெத்தடாலஜியாக இருக்கும். ஸோ இது பார்ட் 1 நீங்கள் மார்க் பண்ண வேண்டிய மெத்தட். அடுத்தது மார்க்கிங்கில் பார்ட் 2. பார்ட் 2 எப்படின்றால், இந்த ஆன்சர் ஸ்கீமில் உண்மையிலே ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உரிய ஆன்சர்ஸ்க்குரிய மார்க்ஸ் போடப்பட்டிருக்கு. அப்போ அதாவது எந்த ஒரு சின்ன டீட்டெயிலுக்குமான மார்க்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் யூனிட்டை ஒரு ஆன்சருக்குரிய யூனிட்டை நீங்கள் எழுதில்லை என்றால், உதாரணமாக MS-1 என்று வர வேண்டியது நீங்கள் எழுதில்லை என்றால் அதுக்குரிய மார்க்ஸ் டிடக்ட் பண்ணணும். உண்மையிலே நீங்கள் அந்த வேல்யூவை மட்டும்தான் எழுதியிருக்கிறீங்கன்னா அதுக்குரிய மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சில இடங்களில் நீங்கள் பெரிய பெரிய பந்திகள் எழுதியிருப்பீங்க ஆன்சர் மார்க்ஸ் கிடைக்கணும்னு நினச்சி, ஆனால் ஒரு ஈக்குவேஷனால் ஆன்சர் ஸ்கீமில் ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த பந்தியை எழுதி பிரயோசனம் இல்லை, அந்த ஈக்குவேஷன் அந்த இடத்துல இல்லாட்டி. ஸோ இதுதான் உங்களோட மார்க்ஸ் வார மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் உங்களோட பார்ட் 2 ஆன்சர்ஸ் பார்ட் 2 நீங்கள் 3 ஹவர்ஸ் செஞ்சால் அதுக்கு பிறகு ஒரு பிரேக்குக்கு பிறகு நீங்கள் இந்த பார்ட் 2 ஆன்சர்ஸை மார்க் பண்ணணும், ஆன்சர் ஸ்கீமை பேஸாக வச்சுக்கணும். ஸோ இதை உங்களுக்கே மார்க்கிங் செய்யலாம், பார்ட் 2 மார்க்கிங் உங்களுக்கே செய்யலாம். அப்போ ஒவ்வொரு சின்ன டீட்டெயிலுக்குமான மார்க்ஸ் உங்களுக்கு எப்படி போடப்படுது, எப்படி வருது, நான் எந்த விதத்தில் மார்க்ஸை இழக்கிறேன்ன்றதை நீங்கள் மார்க் பண்ண போக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதுக்கு உண்மையிலே பெரிய ஒரு டைம் எடுக்கும். 3 ஹவர்ஸ் நீங்கள் பேப்பர் செஞ்சால் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு பார்ட் 2 ஒரு பெரிய ஒரு டைம் எடுக்கும். ஸோ ஒரு நாளையில் என்னையை பொறுத்த வரையில் ஒரு பார்ட் 1 பேப்பர் 2 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பார்ட் 1 பேப்பரோட மார்க்கிங், அதுக்கப்புறம் பார்ட் 2 பேப்பர் 3 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் பார்ட் 2 பேப்பரோட மார்க்கிங், இப்படி ஒரு வருஷத்தில் பேப்பர், அதாவது கெமிஸ்ட்ரி 2019 பேப்பர்ன்றதை மட்டும்தான் ஒரு நாளில் செய்யலுமா இருக்குது. ஸோ இப்படி நாங்கள் மார்க்கிங் கண்டினியூஸாக ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு நாள் செஞ்சு கொண்டு வரப்போ போல், உதாரணமாக நான் சஜஸ்ட் பண்ணுற விதம் என்னென்றால், நீங்கள் மண்டே இந்த அப்ரோச்சை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்க என்றால், மண்டே 2019 உதாரணத்துக்கு 2019 கெமிஸ்ட்ரி, அதே நேரம் டியூஸ்டே 2019 ஃபிசிக்ஸ், அதே நேரம் வெனிஸ்டே 2019 கம்பைன்ட் மேத்ஸ். இப்படி என்றால் 3 நாள் 3 பேப்பர் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் ஸ்கீமோடு சேர்த்து மார்க் பண்ணி எம்சிக்யூ கொஷின்ஸை நான் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே நேரத்தில் தேர்ஸ்டே மண்டே செஞ்ச அதே பேப்பரை அதே மெத்தடாலஜியில் நாங்கள் செய்கிறது திரும்ப. ஃப்ரைடே டியூஸ்டே செஞ்ச அதே பேப்பர் 2019 ஃபிசிக்ஸ்ன்ற பேப்பர் திரும்ப செய்கிறது. அதே நேரம் சாட்டர்டே 2019 மேத்ஸ் பேப்பர் திரும்ப செய்கிறது. அதே மாதிரி பார்ட் 1 செஞ்சு அதுக்குரிய ஆன்சர் ஸ்கீமை பார்த்து திருத்துறது,
அதுக்கப்புறம் பார்ட் 2 செஞ்சு அதுக்குரிய ஆன்சர் ஸ்கீமை பார்த்து தீர்த்துறது. ஸோ இப்படி செஞ்சால் ஒரு கிழமையில் இருக்கிற 7 நாளில் 6 நாள் உங்களுக்கு பேப்பர்ஸ்லேயே டைம் போயிடும். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சண்டே நீங்கள் இந்த ஆன்சர்ஸில் இருக்கிற உங்களுக்கு அதிகமாக பிளவிடுற யூனிட்ஸ் அல்லது நீங்கள் தியரியில் ஏதாவது இன்னும் கிளியர் பண்ண வேண்டியதாக நினைக்கிற யூனிட்ஸ், அடுத்தது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யார் சார் அப்ரோச் பண்ணி கேட்க வேண்டியிருந்தால் இதுக்கு உங்களுக்கு சண்டே யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி ஒரு வீக்கை நீங்கள் பிளான் பண்ணீங்க என்றால் ஒரு செட் பேப்பர், அதாவது 2019 3 பேப்பரையும் 2 முறை ஒரு வீக்கில் செய்வீங்க. இப்படி 4 வீக் நீங்கள் செஞ்சீங்க என்றால் 4 வீக்லேயும் 4 years பேப்பர், உதாரணமாக 2019, 2018, 2017, 2016 இந்த 4 வருஷ பேப்பரையும் 2 முறை செஞ்சிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் செஞ்சீங்க என்றால் இதில் உங்களுக்கு இருக்கிற அடுத்த முக்கியமான பாயிண்ட் தான் இந்த அனாலிசிஸ். இதில் நான் மென்ஷன் பண்ணுறது என்னென்றால் அனாலிசிஸில் உண்மையிலே நீங்கள் ஒவ்வொரு பேப்பருக்கும் மார்க்ஸ் போட்டுக்கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நான் எனக்கு எந்த பாடத்தை நல்லா மார்க்ஸ் வருது, எனக்கு எந்த பாடம் நல்லா செய்யக்கூடியதா, நான் உண்மையிலேயே செய்யக்கூடியதாக நினச்சிருக்கிற பாடத்தில் எனக்கு மார்க்ஸ் வருதா, நான் கஷ்டமாக நினச்சி இந்த பாடங்கள் சில நேரம் எனக்கு மார்க்ஸ் வரலாம். ஸோ இந்த அனாலிசிஸ், நான் உண்மையிலே எந்த பாடத்தை நல்லா செய்கிறேன், எந்த பாடங்களில் வீக் ஆகிக்கிறேன், நான் எதை டெவலப் பண்ணணும்ன்றது. அடுத்தது இந்த டைமிங், இப்படியான நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஒரே நேரத்தில் இந்த அப்ரோச் மூலமாக செஞ்சு கொள்ளலுமா இருக்கும். ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது இந்த 4 வீக், அதாவது இன்னும் 4 வீக்ஸ், ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் இருக்குது. இந்த 4 வீக்கையும் கட்டாயமாக நீங்கள் இந்த பாஸ் பேப்பர் செய்கிறதுல செலவிடணும். அதே நேரம் நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் 2 முறை செய்கிறது, ஆன்சர் ஸ்கீமோடு சேர்த்து மார்க் பண்ணுறது, அந்த ஆன்சர் ஸ்கீமோடு சேர்த்து மார்க் பண்ணுறது பிறகு ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு பேப்பருக்கும் அவுட் ஆஃப் 100 அவுட் ஆஃப் 1000 எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன்றதை நீங்கள் ஒவ்வொரு பேப்பர்லையும் மார்க் பண்ணணும். ஸோ இதுதான் வாட் என்ன செய்யணுன்றதில் நாங்கள் பேசுகிறேன். ஸோ கடைசியாக நான் இப்போ சஜஸ்ட் பண்ண அப்ரோச்சை நாங்கள் எடுக்கிறதால, இந்த ப்ராக்டிஸை நாங்கள் எடுக்கிறதால நாங்கள் என்னத்தை அச்சீவ் பண்ண போகிறோம்ன்றது. முதலாவது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்த ஒரு பாடத்தை எடுத்தாலும் எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் நான் எந்தெந்த யூனிட்ஸில் நல்லா செய்கிறேன், எந்தெந்த யூனிட்ஸில் வீக்காக இருக்கிறேன், எந்தெந்த யூனிட்ஸில் எனக்கு அதிகமாக மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது, எந்தெந்த யூனிட்ஸில் எனக்கு மார்க்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குன்றதை எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுமாவும் லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்த அனாலிசிஸ்ன்ற விஷயத்தை. ஸோ அப்படி எந்த ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதால எங்களுக்கு என்ன செய்யணும்னால் உண்மையிலே எனக்கு ஹை ஸ்கோர் பண்ணியலுமான கொஸ்டின்ஸை எந்த ஒரு பேப்பர்லேயும் ஸ்டார்ட்லேயே எனக்கு அட்டென்ட் பண்ணலாம். உதாரணமாக சொல்கிறேன்னா ஒரு கெமிஸ்ட்ரி பாடத்தில் ஆர்கானிக் பார்ட்டில் எனக்கு எப்பயுமே கூட ஸ்கோர் பண்ணியலுமா இருக்குது என்றால், உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரி பார்ட் 2 பேப்பரில் முதலாவது கேள்வியாக ஸ்ட்ரக்சர் பார்ட் நாங்கள் செய்யாமல் பார்ட் 2ல் இருக்கிற கெமிஸ்ட்ரி கொஸ்டின் முதலாவதாக எடுத்து செய்யலாம். அதுக்கப்புறம் பார்ட் 1ல் ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் இருக்கிற ஆர்கானிக் பார்ட்டை எங்களுக்கு முதலாவதாக எடுத்து செய்யலாம். ஸோ இப்படி ஆர்கானிக் பார்ட்டை முதலாவதாக எடுத்து செய்கிறதால உண்மையிலே எனக்கு கூட மார்க்ஸ் வர பாட்டை நான் ஆரம்பத்திலே செய்கிறேன், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற பாட்டை ஆரம்பத்திலே செய்கிறேன். இப்படி செய்கிறதால இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்றால், எக்ஸாம் சினாரியோவில் ஒரு கேள்விக்கு 20 minutes அலோகேட் பண்ணியிருந்தால் நான் கான்ஃபிடென்ட்டாக நான் அதிகமாக மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஏழுமாகிக்கிற கேள்வியில் முதல்ல எடுத்து செய்கிறதால சில நேரம் 20 நிமிஷத்துக்குரிய கேள்வி ஒரு 15 minutesல எனக்கு 12 minutesல எனக்கு கவர் பண்ணலுமா இருக்கும். அதே நேரம் ஸ்ட்ரக்சர் பேப்பரில் ஆர்கானிக் கேள்வியும் நான் அப்படி செய்யலுமா இருந்தால் ஒரு 10-15 minutesல அப்ரோச் பண்ண வேண்டிய கேள்வியை எனக்கு ஒரு 7 minutesல செய்யலுமா இருக்கும். ஸோ இந்த 2 கேள்வியை மேட் பண்ணி பார்த்தால் நாங்கள் பேப்பரை எடுத்து முதலாவதாக செய்கிற 2 கேள்வியிலையுமே எங்களுக்கு ஒரு 10 minutes அட்வான்டேஜ் ஒன்று எடுக்கலுமா இருக்கும். ஸோ இது கடைசியில் பேப்பரில் பிந்திய பகுதிகளில் இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே நேரம் இப்படி செய்கிறதால அப்போ உண்மையிலே நாங்கள் எந்தெந்த பாடத்தில் எந்தெந்த கேள்வியில் எனக்கு எப்படி மார்க்ஸ் வருதுன்னு நாங்கள் ஒரு அனாலிசிஸ் செஞ்சு பார்த்தால் ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எனக்கு நான் எந்த கேள்வியை முதல்ல செய்யணும், நான் எந்த கேள்வியில் அடுத்ததாக செய்யணும் என்று ஒரு ஐடியாவை எடுக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி பாடத்தை நாங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்தால் உண்மையிலே எனக்கு ஆர்கானிக் நல்லா செய்யணுமா இருந்தால் ஒரு அவரேஜ் ஸ்டூடெண்ட்டை சினாரியோ நான் எடுத்து பார்த்தால் ஆர்கானிக் பார்ட் 2 கேள்வியை நாங்கள் முதலாவதாக செய்கிறோம். அதுபோல் ஸ்ட்ரக்சர் ஆர்கானிக் கேள்வியை அடுத்ததாக செய்கிறோம். அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக்கில் நீங்கள் கூட ஸ்கோர் பண்ணுற ஆளாக இருந்தால்
இன்ஆர்கானிக் பார்ட்டில் இன்ஆர்கானிக்கில் இருக்கிற கால்குலேஷன் பார்ட் இல்லாமல் மற்ற பார்ட்டை நீங்கள் செய்கிறது. அதுபோல் கால்குலேஷன் பார்ட்டுக்கு நீங்கள் ஸ்பேஸை வச்சுட்டு உங்களோட ஆன்சர் பேப்பரில் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இன்ஆர்கானிக் பார்ட்டை உங்களுக்கு செய்யணும். ஸோ இதுக்கு போகிற இப்படி கொஸ்டின்ஸை பார்ட் 2 ஸ்ட்ரக்சர் இது ரெண்டுலேயும் இருக்கிற கொஸ்டின்ஸை மாறி மாறி உங்களுக்கு செய்யலாம் உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்படி செய்கிறதால உண்மையிலே உங்களுக்கு டைம் இல்லா போனாலும் உண்மையிலே டைம் போதா போனாலும் எக்ஸாமில் நீங்கள் கடைசியாக விட்டுற கொஸ்டின் ஆக குறைய மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கொஸ்டினாக தான் இருக்கும். என்னால் உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் நான் எந்தெந்த கொஸ்டின்ஸில் ஆக கூட ஸ்கோர் பண்ணுறேன்னு. அப்போ ஆக குறைய ஸ்கோர் பண்ணுற கொஸ்டின்ஸை தான் நாங்கள் விட்டிருப்போம். டைம் இல்லாமல் விட்டது ஆக குறைய ஸ்கோர் பண்ணுற கொஸ்டினாக இருக்கும். ஸோ அது விடுபட்டதும் குறைய எஃபெக்டை தான் குறைய பாதிப்பு தான் எங்களுக்கு கொண்டு வரும். ஏன் ஆரம்பத்தில் நான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுற கொஸ்டின்ஸை செஞ்சதான். அடுத்த பாயிண்ட் என்னென்றால் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டென்சிட்டி. அப்போ உண்மையிலேயே எக்ஸாமில் இருக்க வேண்டிய முக்கியமான ஸ்கில்ஸில் ஒன்று தான் ஒரு கொஸ்டின் உண்மையிலேயே நாங்கள் பேட் செலெக்ஷன் செஞ்சோம்னால் ஒரு கொஸ்டினை செஞ்சு கொண்டு போக எங்களுக்கு சரியாக ஆன்சர் வரதில் எங்களுக்கு ப்ரூஃப் பண்ண இயலாமல் இருக்கு. இல்லாட்டி எனக்கு வர ஆன்சர்ஸுக்கும் அங்கே பேப்பரில் கேட்டிருக்கிறதுக்கும் மிச்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்றால் எங்களுக்கு அந்த கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்வியை அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஏதுமாக இருக்கிறது. அதாவது ஒரு கேள்வி பெஸ்ட்டாக செய்ய இயலா போனால் அந்த கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்வி போய் இயலுமாக இருக்கிறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே எக்ஸாம்ஸுக்கு கட்டாயம். அப்போ உண்மையில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி 4 வீக்ஸும் எக்ஸாம்ஸை செஞ்சால் ஒரு வீக்குக்கு 6 பேப்பர் நாங்கள் செய்வோம். 3 பாடமும் சேர்த்து 6 பேப்பர். 4 வீக்ஸுக்கு 24 பேப்பர்ஸ். இந்த 24 பேப்பர்ஸும் செய்கிறதால எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கலாம். அடுத்தது இன்டென்சிட்டி. உண்மையிலே எக்ஸாம்ஸில் எங்களுக்கு நடக்கிறது என்னென்றால் டைமிங் ப்ராப்ளம். அடுத்தது கேள்விகளில் இருக்கிற சில லேசான கேள்விகளாக இருந்தாலும் எக்ஸாமில் இருக்க இன்டென்சிட்டி இந்த ப்ரெஷரால் சரியாக அந்த டைமில் பெர்ஃபார்ம் பண்ண இல்லாமல் போகுது. உண்மையிலே நாங்கள் சரியாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸாம் இன்டென்சிட்டியை எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இயலுமுண்டால் எக்ஸாமுக்கு போக முந்தையே எங்களுக்கு அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண இயலுமா இருக்குது. ஸோ நான் சொல்கிற மாதிரி 24 வீக்ஸ் 24 பேப்பர்ஸை நீங்கள் செஞ்சென்றால் இந்த ப்ரெஷர் இந்த இன்டென்சிட்டி இந்த டைமிங் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் 24 தடவை ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். 25வது தடவை தான் நாங்கள் எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ எங்களுக்கு இதை பெட்டராக இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இயலுமா இருக்கும் எக்ஸாமில் சின்னார். அடுத்த பாயிண்ட் என்னென்றால் பின் பாயிண்ட் ஆன்சர்ஸ். அதாவது இந்த ஆன்சர் ஸ்கீமை நாங்கள் ஆன்சர் ஸ்கீமோடு எங்களோட ஆன்சர்ஸை கம்பேர் பண்ணி மார்க் பண்ணுறதால அதே நேரத்தில் மண்டே செஞ்ச கொஷின்ஸ் திரும்ப தேர்ஸ்டே செய்கிறதால ஆன்சர் ஸ்கீமில் இருக்கிற மாதிரியே எங்களோட ஆன்சர்ஸ் அலைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இயலுமா இருக்கும். ஏன்னா நான் தேர்ஸ்டே செய்ய போகல மண்டே செஞ்சதுட்டு ஒரு ஞாபகம் இருக்கும். ஸோ அதே அலைன்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த பின் பாயிண்ட் ஆன்சர்ஸ்ன்றது எப்போ எங்களுக்கு தேவைப்படும் என்றால் உண்மையிலே நான் ஒரு பார்ட் 2ல் 4 கொஷின்ஸும் செய்யணும். என்னால் 3 கொஷினும் கடைசி கொஷினில் ஒரு ஹாஃப் அல்லது கடைசி கொஷனில் ஒரு 3/4 முக்கால்வாசி தான் என்ன செய்யலுமா இருந்தாலும் நான் ஃபுல் கொஷின்ஸும் செய்ய இயலா போனாலும் நான் எழுதின அந்த 3.5 கொஷின்ஸ் 3.25 கொஷின் இந்த ஆன்சர் ஸ்கீமோட சரியாக ஒத்துப்போம். ஆன்சர் ஸ்கீமில் எப்படி மார்க்கிங் பண்ணுறாங்களோ மார்க்கிங்க்கு எப்படி மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்களோ அதை நாங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸில் மார்க் பண்ணி திரும்ப எக்ஸாம் செஞ்சதால் அதே ஃபார்மேட்டுக்கு எங்களுக்கு வரையலுமா இருக்குது. ஸோ எங்களோட மேக்ஸிமம் மார்க்ஸ் ஒரு கேள்வியில் உதாரணமாக 7.5 தான் ஒரு கேள்விக்கு மார்க்ஸ் என்றால் ஆன்சர் ஸ்கீமை பார்க்காம எங்களுக்கு 6.5 மார்க்ஸ் எடுக்கிறோம்னா ஆன்சர் ஸ்கீமோடு சேர்த்து செய்கிறதால 7.25 மார்க்ஸுக்கு போயிடுமா இருக்குது. அப்போ ஒவ்வொரு கேள்வியிலையும் எங்களோட மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ணுறது மாதிரி இருக்கும். கடைசியாக சொல்ல வேண்டிய பாயிண்ட் தான் இப்படி நாங்கள் இந்த அப்ரோச் எடுக்கிறதால 24 எக்ஸாம்ஸ் இந்த 30 டேஸ் இந்த 4 வீக்ஸுக்குள்ளே எங்களுக்கு 24 எக்ஸாம்ஸ் செய்யலுமா இருக்குது. இந்த 24 எக்ஸாம்ஸ்ன்றது உண்மையிலே நாங்கள் எங்களையோ ஒரு படி மேலே உயர்த்தும், எங்களோட கான்ஃபிடென்ஸை இன்னும் கூட்டும். ஸோ எந்த ஒரு எக்ஸாமுமே செய்யாமல் போயிட்டு சிட் பண்ணுறதை விட இப்படி 24 எக்ஸாம்ஸை செஞ்சுட்டு போகிறதால இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்றால் அந்த எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஏற்கனவே 24 டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக இருக்கும் ஃபைனல் எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். கடைசியாக இந்த வீடியோட சம்மரி என்னென்றால் முதலாவது ஏன் நாங்கள் இந்த அப்ரோச்சை சஜஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில். அடுத்தது இந்த அப்ரோச் என்ன, இதில் நாங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எப்படி செய்யணும்,
ஆன்சர் ஸ்கீம் சம்மந்தமாக, அடுத்தது மெத்தடாலஜி, எந்தெந்த நாட்கள் எப்படி எக்ஸாம் செய்கிறது, எத்தனை எக்ஸாம் பேப்பர்ஸை கவர் பண்ணலாம், எங்களுக்கு 30 days இந்த 4 weeks எப்படி எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். அது 2வதாக சொல்லியிருந்த விஷயம். 3வதாக நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த அப்ரோச் நாங்கள் எடுக்கிறதால எங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்ன, எங்களோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி கூட்டலாம். அதாவது இந்த 30 days நாங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதால மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சஜஷனை தந்துது. ஸோ இதுதான் எங்களோட இது நிறைய பேர் இதே மாதிரியே A levels சிட் பண்ணவங்க பிளான் பண்ணி இதே அப்ரோச்சை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இதை 5 months 6 months பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 30 daysன்ற வகையில் நாங்கள் உங்களுக்கு இந்த அப்ரோச்சை சஜஸ்ட் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸாக இந்த வருஷம் பெரிய பிரச்சனை மத்தியில் நீங்கள் எக்ஸாம் செய்கிறதோட இப்படி செய்கிறதால உங்களுக்கு இந்த குறைஞ்ச டைம்லேயும் மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு மேக்ஸிமம் அவுட்புட் வந்து எடுக்கலுமா இருக்குன்னு நினைக்கிறோம். பெஸ்ட் ஆஃப் லக்.